ரொம்ப நாளா ஜேபி போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா கூட்டத்த பார்த்துட்டு போகாம இருக்கீங்களா? நான் சொல்ற டயத்துல போங்க. கண்டிப்பா நீங்க ஈஸியா போயிடலாம். ஜேபிக்கு போறா இருந்தா உட்லண்ட்ஸ் வழியா தான் வந்து போ முடியும். அப்படி நீங்க வந்து கிரான்ச்சிக்கு முன்னாடியே இறங்கிட்டீங்கன்னா, ரொம்ப பஸ் இருக்குங்க செக் பாயிண்ட்டுக்கு போறதுக்கு. நீங்க அந்த பஸ் எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு ஒண்ணு இருக்கும். அந்த பஸ் ரூட் எடுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, நீங்க உட்லண்ட்ஸ்க்கே வந்துட்டீங்கன்னா 950 தான் வந்து கூகுள் மேப்ல காமிக்கும். ஆனா அது 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் இருக்கும். ரொம்ப லாங் கியூவா இருக்கும். அந்த பஸ் எடுக்காதீங்க. நீங்க கிட்ஸோட வந்தீங்கன்னா எடுங்க. இல்ல நீங்க பசங்க பேச்சுலரா வரீங்கன்னா 911 எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அந்த ஸ்டாப் பேரு வந்து உட்லண்ட்ஸ் ட்ரெயின் செக் பாயிண்ட்டுங்க. அங்கேருந்து இறங்கி நீங்க 8 நிமிஷம் தாங்க உள்ளுக்கு போயிடலாம் இமிகிரேஷனுக்கு. நீங்க வளைஞ்சு சுத்தி வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, நீங்க சிங்கப்பூர் கிளியரன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கடுத்து எந்த பஸ் கிடைச்சாலும் நீங்க மலேசியா செக் பாயிண்ட்டுக்கு போயிருங்க. மலேசியாலையும் வந்து நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, பசங்களோட வந்தீங்கன்னா ஃபேமிலி கியூன்னு இருக்கும். அதுல நில்லுங்க, டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இதே இப்ப மலேசியா செக் பாயிண்ட்ல இருந்து நம்ம டாக்ஸி புக் பண்ண போறோம்னு நினைச்சேன்னா, அங்க சரியான டிராஃபிக்காவும் இருக்கும். ரொம்பவும் எக்ஸ்பென்சிவா இருக்குங்க. நீங்க என்ன பண்ணிரணும், அங்கே போகாம அதுக்கு முன்னாடியே நம்ம இமிகிரேஷன் முடிச்ச உடனே பஸ்ஸுக்கு வந்து 117 ரூட் போட்டிருக்கும் லிஃப்ட். நீங்க அதுல இறங்கி போங்க. அங்க வந்து லார்க்கின் போகுங்க அந்த பஸ். 6 மினிட்ஸ் தாங்க. போயிட்டீங்கன்னா அங்க லார்க்கின்ல இருந்து டாக்ஸி பிடிங்க. எல்லா பக்கமும் போகலாம். ஜேபில ரொம்ப சீப்பாவும் இருக்கும், பெஸ்ட்டாவும் இருக்கும். பசங்களும் டயர்ட் ஆக மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சிங்கப்பூர் செக் பாயிண்ட்டுக்கு பெஸ்ட்டான டைம்னா காலையில 7 to 8ங்க. 11 மணிக்குனா கண்டிப்பா போயிடாதீங்க. செம்ம கூட்டமா இருக்கும்.